தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட்ல 2 விஷயங்களை பத்தி பார்க்க போறீங்க. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்கிறவங்க இல்லாத ஒரு கட்சி இருக்க உலகத்தில் இல்லைல்ல, தாவேக்கா சார்ந்த இது விடுதலை கிடையாதுங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே கர்நாடகாவில் நடந்திருக்க ஒரு கொடுமை, அதாவது செத்த பிற்பாடம் கூட பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த நிகழ்வு காமிச்சிருக்கு. இது 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஊரில் நடந்ததை பற்றி பேசிடுவோம். தூத்துக்குடி இருக்குல்ல, அங்கே இருக்க ஏரலுக்கு அருகில் இருக்க ஆறுமுக மங்கலம், இந்த பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன், 29 வயசுங்க. இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் இருக்குல்ல, இதோட தாவேக்கா இளைஞரணி அமைப்பாளர். இதோ இந்த ஒரு முகம் தெரியுதா, இவர் பேர் ஜெயபால், 27 வயசு. இவர் வேற யாரும் இல்லை, அந்த பாலமுருகனோட ஃப்ரெண்டு தான். இந்த ராமநாதபுரம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண தாவேக்கா நிர்வாகி. இந்த 2 பேர் மேலேயும் ஒரு பெண், 33 வயசுன்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் ஸ்ரீவைகுண்ட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புகாரில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி இது போல் நான் வேலை வேணும் கேட்டிருந்தேன், எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் கூப்பிட்டாங்க. நானும் கூட கிளம்பி போனேன், வேலை விஷயமா கூப்பிட்றாங்க போல இருக்கேன் அப்படின்ட்டு. நம்பி போன எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க, ஏதோ கூல்ட்ரிங்க்ஸில் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மயக்க மருந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா என்ன கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு அந்த 2 பேர் மேலேயும் அந்த பெண்மணி புகாரை கொடுத்துருக்காங்க இப்போ. அண்ட் மயக்கம் தெளிஞ்ச பிற்பாடு நான் ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அங்கேருந்து நேராக இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்டேஷன் தான் வந்திருக்கிறதா அந்த பெண்மணி இங்கே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வழக்கு பதிவு பண்ண போலீஸார் பாலமுருகன், ஜெயபால் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆளுங்கட்சி கட்சி நிர்வாகி அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம் மக்களே. இந்த மாற்றத்தை பெருசாக பார்க்க முடியுது, ரைட்டு. 2 பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. பாளையங்கோட்டை சிறையிலேயே 2 பேரையும் அடைச்சாச்சுங்க. பட்டு ஆக்ஷன்ஸை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பல பேரை முன்வைக்கிற விமர்சனம் என்ன தெரியுமா, சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர காரணமே தாவேக்காவினர் சிலர்கிட்டேருந்து பெண்களை பாதுகாக்கவா அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே எப்போ இது போல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார்ந்த பிரச்சனை நடக்கும், பாலியல் வன்கொடுமை சார்ந்த இஷ்யூஸ் நடக்கும், நாம் கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணணும்னு எதிர்கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்க நேரம். அப்போ ஏற்பட்ட நேரத்தில் தாவேக்கா பிரமுகர்கள் 2 பேர் இப்போ ஏற்பட்ட கேஸில் மாட்டியிருக்காங்களே, அவ்வளோதான். எல்லா எதிர்கட்சியினரும் பேசுகிற அளவுக்கு ஒரு வகை கிடச்சிருச்சா, வழிவகை. இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹீட்டப்பாக போயிட்டுருக்குங்க இந்த விஷயம், ரொம்ப ஹீட்டப்பாக போயிட்டுருக்கு. குற்றவாளியே இல்லாத கட்சின்னு எதுவுமே இல்லைன்றதை நான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது இப்போ கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் கட்சி தலைமையை குறை சொல்லணுமான்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி சொல்கிறதா நீங்கள் எந்த கட்சி தலைவரையும் நியாயவான் நீதிவான்னு சொல்லிட முடியாதுல்ல, மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். அந்த கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்குறாங்களே, அப்போ வெறும் கவுண்ட்டுக்காக மட்டும் சேர்க்காம இவங்க பின்னாடி எதனா கேஸ் இருக்கா, இவங்க பேக்ட்ராப் என்ன, இந்த விஷயங்களை பார்த்து சேர்க்கணும். உறுப்பினர்களுக்கு நான் அதை சொல்கிறேன்னாக்கா, அப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறவங்க, மினிஸ்டர்ஸாக மாற்றுறவங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் செக்கை ரொம்ப தரவாக கட்சி தலைமை பண்ணணும். அதை ஒரு தலைமை பண்ண தவறிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆரம்பம் மட்டும்தான். இதுமாரி நிறைய கேஸை வாங்கி கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கடைசியில் எல்லாருமே சிஎம் அவர்களை கை காண்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அவங்களெல்லாம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க, உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குது, உங்கள் கட்சிக்காரங்க இதை பண்ணுறாங்கன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடிச்சொற்களை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும், அட்லீஸ்ட் எப்பயாச்சும். ஆனால் இது நம்ம ஊடக தர்மம் கருதி நாம் வெளிப்படையாக சொல்லலாம், இதெல்லாம் மாற்றுங்கன்ற மாதிரி பேசலாம். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, தப்பு தலைமை தான் அடித்து சொல்லுவாங்களே. யார் எதிர்கட்சியாக இருந்தாலும், தாவேக்கா எதிர்கட்சியாக இருந்தாலும் இப்படி தான் அரசியல் பண்ணியிருக்க போகிறாங்க. கனிமொழி அவர்கள் தூத்துக்குடின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக இவங்க உள்ளே வந்துடுவாங்களே. இவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா ஆட்சியில் இது வரைக்கும் மட்டும் 64 கொலைகள், 111 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. தேர்தல் காலம் போலவே திமுக மேலே பழியை போடுறதை நிறுத்திட்டு நீங்கள் தான் ஆளுங்கட்சி அப்படின்ற உணர்ந்து பொறுப்பான முதல்வராக எப்போ தான் செயல்பட போகிறீங்களோ அப்படின்னு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் மட்டும் காரணம் இல்லைங்க. இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி 2 பேரை கைது பண்ண விஷயம், இது மட்டும் இவங்க வாயிலேருந்து இவ்வளோ வார்த்தைகளை வர வைக்கல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில் போய் பேசினார் பார்த்தீங்களா, அதில் திமுக பயங்கரமாக சாதனாப்பில்
அந்த சாடல் இங்கே கோபமாக வெளியே வந்திருக்கு. அதையும் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் பேசியிருக்காங்க அதை பற்றி. ஆக்சுவலாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கா, அப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு தன் மேலே பழி அப்படின்னு முதலமைச்சர் எங்கே பார்த்தாலும் அங்கலாய்க்கிறார்ல, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது எங்களால். அவகாசம் கேட்கறது வெறும் சாக்கு போக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு முரண்பட்ட கருத்து தான். ஒரு 50 வருஷத்துக்கு மேலே சாதிக்க வேண்டியதை ஒரு மாதத்துக்குள்ளேயே சாதிங்கன்னு சொன்னால் இதை ஏற்றுக்க முடியாதுல்ல. ஆனால் நடந்துட்டு இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக்கணும். இதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. வார்த்தை ஜாலத்தால் மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வாய்ப்பேச்சு தான். அது இல்லாத ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியுமா? சரி, ரைட்டு விடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன்னா அடுத்த விஷயத்தை பற்றி இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற இந்த விஷயங்கள் ஃபுல்லாக கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்க விஷயம். இதை நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா நாம் ஒரு கட்சி சார்ந்து அடிக்கணும், ஒரு கட்சி ஆக ஓகோன்னு மட்டும் பேசணும் இப்படின்னு எந்த கான்டென்ட்டும் எடுக்கிறது இல்லை. ஆனால் அதில் இருக்க கருப்பொருள் என்ன, பிரச்சனைக்கான காரணம் என்ன, பாதிப்புக்குரிய விஷயம் என்ன, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு முறை பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து மொதல் விஷயத்தை பேசுகிறோல, இதுவும் 2வது விஷயங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தன் தெரியறால, இவன் பேர் முனீர் அகமது. இந்த எருமாடுக்கு வயசு ஒரு 40 இருக்கும். இந்த கர்நாடகாவோட பிரிம்ஸ் இருக்குல்ல, அதான் பெடர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இங்கே அட்டனண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட வேலை என்னென்னா, இந்த பிணவரை இருக்குல்ல, அங்கே பிணங்களை ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கறது, அது சார்ந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இது போல வேலை இவன் பார்த்துட்டு இருந்திருக்கான். பிணவரையில் உயிரோடு இருக்க ஆட்களை வர போகிறாங்க, செத்த பிணங்கள் தான் வரப்போகுது. செத்த பிணங்களில் கூட ஆண்கள் மட்டும் வருவாங்க, பெண்கள் மட்டும் வருவாங்கன்னு இருக்கா என்ன? எல்லா பிணங்களும் வரதான் போகுது. இவன் என்ன பண்ணுறான், இந்த ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 20 வயசு 30 வயசு அதுபோல் பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த பிரேதங்களும் வரும் பார்த்தீங்களா, அந்த பிரேதங்களையும் சரி, பெண் பிரேதம்னு எது இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறான். ப்ரோ, பிணவரையினால இது பண்ணுறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் பண்ணுறால, இதுதான் இங்கே கேள்வி. இதுக்கு தான் தனியாக ஆள் இருக்காங்களே. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க செல்ஃபோனில். இது பார்த்தோன்னா வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கான். வேறு என்னென்ன வாய்க்கூசில விஷயங்களை பண்ணி வச்சான்னு தெரியல. இவ்வளோ காட்சி வேலையும் செல்ஃபோன்லையும் எடுத்து வச்சுருக்கான். இவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு நபர், அவர் தெரிஞ்சிச்சு இந்த மேட்ரு. அவர் போய் வான் பண்ணியிருக்காப்புல, ஏய் இது போலாம் பண்ணக்கூடாது, இல்லீகலியா, என்னையா கரும்பு முச்சு வேலையை பண்ணுற, பிணத்தை கூட விட மாட்டியான்னு அவர் இதை சத்தம் போட்டிருக்காரு போல இருக்கு. ஒழுங்காக திருத்திக்கோ, இல்லைனா மேலே போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த முனீர் இருக்கால, அவன் காது கொடுத்தே கேட்கலையா. சைக்கோ பார்த்துன்னு ஒருத்தன் போயிட்டானாக்கா மற்றவன் சொல்கிறதெல்லாம் காதில் கேட்க போகுது. இவன் திரும்ப திரும்ப இதே வேலையை பார்த்து விட்ருக்கான். இதில் கடுப்பான அந்த கூட வேலை பார்க்குறவங்க டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த. சார் இது போல் இவன் நடந்துட்டு இருக்கான் சார், செல்ஃபோன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் சார், அதை நானே என் கண்ணில் பார்த்தேன்னு சொல்லவே நைஸாக அவனை பேசி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. வா சும்மா அவனை டாக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. வந்ததுமே உன் ஃபோனை கொஞ்சம் கூட ஒரு ஃபோன் பண்ணிட்டு மட்டும் தரேன்னு சொல்லி ஃபோனை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் உள்ளே பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ளே நிறைய கேவலமான காட்சிகள் இருந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் செம ஷாக்கு. அவர் என்ன கோவம் வைக்கிறா, சும்மா இது போல் திரும்ப அட்வைஸ் பண்ணுறதுக்கு டீன் கிட்ட சொல்லிட்டார் அந்த விஷயத்த. சார் பாருங்க, இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் டீன் கிட்ட சொன்னதும் இந்த முனீர் எங்கன்னு தேடும் போது பைபிள் எஸ்கேப்பு அந்த இடத்துல கிடையாது, ஓட்டான். எங்கே இருக்கானே தெரில அவன். இந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. இது போல் ஒருத்தன் அங்கே பார்த்துருக்கான் வேலையை, நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம், எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூட்டன் போலீஸ் இருக்குல்ல, அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ எக்ஸாமினிங்கை எவ்வளோ தூரம் பெருசாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டுருக்காங்க. டாக்டர் மௌசின் உல் அக், இவர் தான் அந்த ஃபாரன்சிக் மெடிசன் இருக்குல்ல அங்கே, அதோட ஹெச்ஓடிங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அங்கே அந்த முனீர் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், ஆனால் அவன் கான்ட்ராக்ட் பேஸில் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் கடந்த சில வருஷங்களாகவே இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வருஷம் இந்த வேலையை பார்த்துருக்கான் இல்லைங்க அவன், இந்த கொடுமையை மாற்றிருக்குள்ள. இந்த விஷயங்களுக்கு தெரிய வந்ததும் ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்தாபகமே ஃபுல்லாக ஷாக் ஆகிடுச்சிங்க. இது போல் கொடுமையை ஒருத்தங்க பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதும் நாங்கள் ஒரு மாதிரி உடஞ்சி போய்ட்டோன்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் இருக்குல்ல, அது இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனீரே சோஷியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கானா, அப்படி இல்லைனா ஃபேக் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்கானா, அப்படி அதுவும் இல்லைனா வேறு யாராவது இவனுக்கு இந்த அப்லோட்லாம் பண்ணுறது உதவி இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன விஷயம் தெரியுதா மக்களே, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்க போல இருக்குது இந்த கேவலவாதி. செத்த பணத்தை வச்சு கூட காசு பார்க்க முடியும், இல்லை சபலத்தை தீர்த்துக்க முடியும்னு இது போல ஆட்கள் நினைக்கிறானுங்கன்னா இந்த கர்மத்தை எங்கே போய் சொல்கிறது. நம்ம இந்த ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் இருக்காங்களே, அவங்க செம ஷாக் இந்த விஷயத்தை பார்த்து. ஊடகங்களில் இந்த செய்தி வெளியே வந்ததும் அவங்க உடனடியாக கர்நாடக அரசு இருக்கிட்ட அதுக்கிட்ட ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை கேட்டாங்க. ஏங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, ஃபுல்லாக ரிப்போர்ட்டை கொடுங்க எங்களுக்கு, அவன் யார் முனீர், அவனை பற்றி எல்லாத்தையும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை,
பெண்கள் பிறந்ததுலேருந்து தான் பிரச்சனைன்னு பார்த்தா பாதுகாப்பு இல்லாமல் செத்த பிறங்க விட மாட்டீங்களாடா அப்படின்ற துணியில தான் அந்த மனசு ஆதங்கம் அடங்காம தான் அவங்க கவர்மெண்ட் கிட்ட இந்த ரிப்போர்ட்டே கேட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுமல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தால் மாறிடும், இவர் வந்தால் மாறிடும் அப்படின்ற நம்பிக்கை இங்கும் மனசில் இருக்கா? இல்லை தனிநபர் நினைக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தில் மாற்றம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை மாற்றணும் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்புக்கு 100% கேரண்டீடாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எதை பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.